بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله سبحانه وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, புனிதம் நிறைந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகின்ற போது மனிஹ்ததா, யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை சத்தியத்தை வழங்கினானோ ஃபஇன்னமா யஹ்ததி லினஃப்ஸி, அந்த நேர்வழி அந்த சத்தியம் அவனுக்குரியதாக இருக்கும், அவனுக்கு தேவையானதாக இருக்கும். வமம் வல்ல ஃபஇன்னமா யதில்லு அலைஹா, யார் வழிகேட்டிலே சென்று விடுகின்றார்களோ அந்த வழிகேடு அவனுக்குரியதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இந்த உலகிலே வாழக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் நேர்வழி நன்மையான காரியங்கள் இவை அனைத்தின் பாலும் தேவையுள்ள மனிதர்களாக நானும் நீங்களும் வாழுகின்றோம். இந்த தேவை என்னையும் உங்களையும் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கின்ற போது, இன் அஹ்சன்தும், யாராவது ஒருவர் நன்மையான நல்ல காரியத்தை செய்தார்களேயானால் அஹ்சன்தும் லி அன்ஃபுசிக்கும், அந்த நன்மையான காரியம் அவனுக்கு தான் தேவையாக இருக்கின்றது. வ இன் அஸஅதும், யாராவது ஒரு பாவத்தை தீமையை செய்தார்களேயானால் ஃபலஹா, அதுவும் அவனுக்குத்தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இந்த நல்லதோ கெட்டதோ அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். நானும் நீங்களும் ஒரு நல்லதை செய்கின்றோமே ஆனால் அந்த நல்லதின் மூலமாக இந்த உலகிலே சரி, மரணத்துக்கு பின்னாடி இருக்கின்ற வாழ்விலும் சரி, நானும் நீங்களும் தான் பயனடைய போகின்றோம். எனவே எது நல்லது எது கெட்டது என்பதை திருமறை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ்வும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியல் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தந்திருக்கின்றதை பார்க்கலாம். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி, உங்களுடைய தூதரிடத்தில் உஸ்வத்துன் ஹசனா, அழகான முன்மாதிரிகள் இருக்கின்றன. லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹிர், யார் அல்லாஹ்வையும் நாளை மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதுவெல்லாம் நன்மையான காரியங்கள், எப்படியெல்லாம் நானும் நீங்களும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை மிக நுணுக்கமாக துல்லியமாக எல்லாவற்றிலையும் எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தந்திருக்கின்றதை பார்க்கலாம். இதில் பெரிய பெரிய நன்மையான காரியங்களை நானும் நீங்களும்
கவனமாக இருந்து செய்கின்றோம். தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஹஜ்ஜு ஜகாத்துகளாக இருக்கட்டும். ஆனால் சில சின்ன சின்ன நன்மையான காரியங்கள் இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டிய. அதில் ஒன்று நானும் நீங்களும் பொடுபோக்காக இருப்போம், அல்லது மறந்திருப்போம், அல்லது சமகாலத்தில் வாழக்கூடிய எங்களுடைய சூழல் அது ஒரு ஃபெஷனாக, ஒரு அழகாக, இப்படி நீ இருந்தால் உனக்கு அது அழகாக இருக்கும், இப்படி நீ இருந்தால் தான் உன் கூட இருக்கின்ற நண்பர்கள் உன்னை கிண்டல் பண்ணாமல் உன் கூட நல்லா பழகுவாங்க, இப்படின்னு ஒரு ஃபெஷனாக எனக்கும் உங்களுக்கும் காட்டி தந்திருக்கும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நன்மையான காரியங்களில் அற்பமானதை கூட நீங்கள் இழிவாக கருதாதீங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன், அது ஒரு சின்னது தானே, அதை விட்டால் என்ன, அதை நான் செய்கிறதுல எனக்கு என்ன வந்துட போகுது, இப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். அப்படி என்னெல்லாம் நானும் நீங்களும் பொடுபோக்காக இருக்கின்றோம் சின்ன சின்ன விஷயங்கள்ல அப்படின்றதான் இன்றைய இந்த ஜும்மா உரையில் பார்க்க இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர், யுஹிப்பு தயம்முன், எல்லா காரியங்கள்லையும் தங்களால் முடிந்த அளவுக்கு வலது பக்கத்தை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். மஸ்ததா, எல்லா காரியங்கள்லையும். சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், ஃபி துஹூரிஹி, அங்க சுத்தம் செய்யக்கூடிய உதுவுடைய காரியத்தில், வதரஜுலிஹி, செருப்பு அணிகின்ற அந்த விஷயத்திலையும், வதனஉலிஹி, அதாவது தலைவாறுகின்ற விஷயத்திலையும் செருப்பு அணிகின்ற விஷயத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலதையே முற்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்கின்றதை பார்க்கலாம். இந்த ஹதீஸில் முதலாவதாக ரசூலுல்லாஹ் வலதை முற்படுத்துவாங்க எல்லாத்துலேயும். அதில் என்னென்ன என்று சொல்கின்ற போது உதுவுடைய விஷயத்தில் நாங்கள் வலதை தான் முற்படுத்துகிறோம். முதல்ல வலது கையை கழுவுறோம், அதுக்கப்புறம் முதல்ல வலது காலை கழுவுறோம். சரி, அடுத்து அந்த ஹதீஸில் வருது தலை வாருகின்ற போது. இந்த தலையை பற்றி, முடியை பற்றி அப்படியே சும்மா விட்டுட்டு போகல இஸ்லாமிய மார்க்கம். எப்படி சொல்லுதுன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், மங்கான லஹு ஷஅருன், யாருக்கு முடி இருக்கின்றதோ ஃபல்யுக்ரிமுஹு, அவன் அந்த முடியை கண்ணியப்படுத்தட்டும். முடிக்கன்னு ஒரு மரியாதை இருக்குது, கண்ணியம் இருக்குது. இதை எங்களுக்கு எப்போ பார்க்கலாம் என்று சொன்னால், நாங்கள் வீட்டில் இருக்க போக்கல அல்லது சுதந்திரமாக எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்கின்ற போது எனக்கு எப்படி வேணாலும் இருந்துடலாம். இதே நான் ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் முடியை வளர்த்துக்கிட்டு வாராமல் கண்டபடி போய் உட்கார முடியுமா? அவன் என்னுடைய பேண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பான், என் சட்டை எப்படி இருக்குன்னு பார்ப்பான், நான் டை போட்டுக்கிறேன்னு பார்ப்பான், முடியை வாரிக்கிறேன்னு பார்ப்பான். இப்போ நாங்கள் காசு கொடுத்து இந்த ஸ்கூல்களில் படிக்கிறனால தான் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாமேன்னு விட்டுடுறாங்க. எங்கள் சின்ன வயசில் நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது தலையில் ஆயில் போடாமல் தலையை வாராமல் போனால் ஸ்கூலுக்கு வெளியே தான் நிறுத்துவாங்க, நீ ஸ்கூலுக்குள்ளே வர்றதாக இருந்தால் முடியில் ஆயிலை போட்டு தலையை வாரிக்கிட்டு ஸ்கூலுக்கு வா. இப்போ இந்த ஜெனரேஷன் இல்லை, முன்னாடி காலத்தில் உள்ள உங்களுடைய வீட்டை விட்டு போகும்போதே தலையை வாரிக்கிட்டு தான் போகணும். அப்படி இல்லை வாப்பை எங்கேயாச்சும் பார்த்தாருன்னு சொன்னால் இழுத்து விடுவார், தலைக்கு கொட்டு தான். என்னன்னு சொன்னால் முடிக்கன்னு சொல்லி ஒரு மரியாதை இருக்குது, அப்போ தான் மனுஷன் மதிப்பான், இவன் அழகா இருக்கிறான். அப்போ இஸ்லாம் எந்த அளவுக்கு எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுதுன்னு பாருங்க. மங்கான லஹு ஷஅருன், யாருடைய தலையில் முடி இருக்குமோ ஃபல்யுக்ரிமுஹு, அதை அவன் கண்ணியப்படுத்தட்டும். எப்படி கண்ணியப்படுத்துறது? முதல்ல தலைக்கு ஆயில் போடுறது, எண்ணெய் போடுறது. ஜும்மாவுடைய நாளை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற போது, யார் ஜும்மாவுடைய நாளில் குளித்து விட்டு முடிந்த அளவுக்கு தனக்கிட்ட இருக்கிற நறுமணங்களை பூசி, வயத்தஹினு மின் துஹ்னிஹி, தலைக்கு எண்ணெயை ஆயில போட்டு தலையை வாரி, ஜும்மாவுடைய பள்ளிக்கு 2 பேரை பிரிக்காமல் தொழுது விட்டு யார் உட்காருகின்றார்களோ யாரோடும் பேசாமல், இந்த ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் இடையில் அவருடைய சிறுபாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதில் தலையை சொல்ல வேண்டி என்ன அவசியம் இருக்குதுன்னு கேட்குறேன்.
தலையை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன ஆயில போட சொல்றாங்க ரசூல்லாங்க. ஆயில போட்டு தலையை வார சொல்கின்றார்கள் ரசூல்லாங்க. அப்படி வாரிட்டு யார் உள்ள வர்றாங்களோ அவர்களுக்கு, யார் வாரிட்டு உள்ள வர்றாங்களோ அவர்களுக்கு இந்த நன்மை ஒரு வாரத்துக்கும் இன்னொரு வாரத்துக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் அவர்களுக்கு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றாங்க. அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற அளவுக்கு தலையை எண்ணெயை போட்டு தலையை வாடுறதை இஸ்லாம் கொண்டு வைக்குது. இது சாதாரணமான ஒரு விஷயமா? இது இன்னைக்கு நானும் நீங்களும் அற்பமாக விட்டுட்டு போகக்கூடிய ஒரு விஷயம். இஸ்லாம் அதுக்கு மன்னிக்கப்படக்கூடிய அந்த பல காரியங்கள் இதுவும் ஒன்றென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு வழிகாட்டுகின்றதை பார்க்கலாம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அத்தான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குரூப் ஒன்று இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு ரசூல் அங்கே வர்றாங்க. ஃபரஆ ரஜுலன் சாயிர ராசி, ஒரு மனிதனை பார்க்குறாரு, முடியெல்லாம் அப்படியே வாராமல், சும்மா முடி இருக்குது, முடி வாராமல் முடியெல்லாம் அப்படியே படர்ந்து கிடக்குது. ரசூலாங்க அந்த மனுஷனை பார்த்து கேட்குறாரு, அம்மா யஜிது ஹாதா மா யுசக்கின் பிஹி ஷஅரு, அவருடைய முடியை படிய வைக்கக்கூடிய ஒரு கருவியை அவர் பெற்றுக்கொள்ளவில்லையா? ஒரு சீப்பை அவருக்கு கிடைக்கலன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, 20 பேர் இருக்கிறாங்க, இந்த ஆள் மட்டும் தனியா தெரியறாரு. ஏன்? மற்ற எல்லாருமே தலையில ஆயில் போட்டு முடிய வாரி, இவர் முடிய வாரி இல்லை, அப்படியே பரட்ட மாதிரி முடி அப்படியே வச்சிருக்கிறார். ரசூலுல்லாஹ் என்ன ரசூலுல்லாஹ் தானே முன்மாதிரி, ரசூலுல்லாஹ் தானே வழிகாட்டி. ரசூலுல்லாஹ் அந்த மனிதரை பார்த்து கேட்கின்றார், அம்மா யஜிது மா யுசக்கின் ஷஅரு, அவருடைய முடியை படிய வைக்கக்கூடிய சீப்பை அவர் பெற்றுக்கொள்ளலையா? ஒரு சீப்பொண்டு இல்லையா அப்படின்னு சொல்லி. ஏன்னா எங்களில் பலரும் பார்க்கலாம், பைக்கில் போகக்கூடியவங்க அவங்க சாக்குக்குள்ளே ஒரு சீப்பை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஹெல்மெட்டை போட்டால் முடி அப்படி கலைஞ்சிருக்கும். ஹெல்மெட்டை கலட்டினதுக்கப்புறம் முடியை வாரிட்டு தான் அவங்க போவாங்க. ஆஃபீஸ்க்கு போகிறதாக இருக்கட்டும், எங்கே போகிறதாக இருக்கட்டும். அது சுன்னா, நபி வழி. அதுக்கு இஸ்லாம் நன்மையை தருகின்றது. அதை அற்பமாக நினைக்க வேண்டாம் என்று சொல்லுது இஸ்லாமிய மார்க்கம். நாங்கள் இன்றைக்கு பல காரணங்களை, பல ரீசன்களை சொல்கிறோம். என்ன காரணங்களை சொல்லுவோம்? ஒன்று பொடுகு காரணத்தை சொல்லுவோம். எங்கட காலத்தை விடுங்க, ரசூனார காலத்தில் இன்றைக்கு மாதிரி ஷேம்புக்கு எதுவுமே இல்லை தலைக்கு போடுறதுக்கு. இன்றைய விட வெயில் அதிகம். இன்றைக்கி நாங்கள் ஏசியில் இருக்கிறோம், கூலில் இருக்கிறோம். அன்றைக்கு வெயில் தான் 40-45 டிகிரி வெயில் இருக்கும். எங்களை விட முடி அதிகம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு. அப்படி இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பொடுகு காரணத்தையோ வேறு எந்த காரணத்தையும் சொல்லவே இல்லை. முடிய வாரி அழகாயிரி, அவ்வளோதான். இன்றைக்கி நாங்கள் 1000 காரணங்களை சொல்கிறோம். எனக்கு ஆயில் போட்டால் மூஞ்சிக்கு வருது, நாங்கள் கூலில் ஏசியில் இருந்துக்கிட்டு மூஞ்சியில் வருதுன்னு சொல்கிறோம். ரசூலுல்லாஹ் காலத்தில் முழுக்க வெயிலில் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் அது ஒரு காரணமாக ஏற்றுக்கொள்ள இல்லை. பொடுகு வர்றதாக இருந்தால் இன்றைய விட அன்றைக்கு தான் வந்திருக்கணும். ஏன்னா அன்றைக்கு தண்ணி இல்லை குளிக்கிறதுக்கு. இன்றைக்கி ஒரு நாளைக்கு 2 தடவை வேணால் நம்ம குளிக்கலாம், தண்ணி இருக்குது, எல்லா வசதிகளும். பொடுகு போக்குறதுக்கு என்னென்னலாம் இன்றைக்கி கண்டுபிடிச்சிக்கிறான். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, எங்கட சூழல் இருக்குதே, அந்த சூழலில் அவன் முடி வாராமல் இருக்கிறான், இவன் முடி வாராமல் இருக்கிறான், நான் மட்டும் ஆயில போட்டு முடியை வாரிட்டு போன என்ன கிண்டல் பண்ணுவாங்க. கிண்டல் பண்ணிட்டு போட்டு ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், வலாகின் ஹப்பப இலைக்குமுல் ஈமான், திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றார், அவர்களுக்கு ஈமான் ரொம்ப பிடிச்ச விருப்பமானதாக இருக்கின்றது. வஸையனஹு ஃபீ குலூபிக்கும், அந்த ஈமானின் மூலமாக அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய இஸ்லாம் அவர்களுக்கு ரொம்ப விருப்பமான அழகானதாக இருக்கின்றது. ஏன்னா இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் அழகானதாக இருக்க வேண்டும். எவனுக்கு வேண்டாலும் அசிங்கமானதாக இருக்கட்டும், எவன் வேண்டுமானாலும் கிண்டல் பண்ணட்டும், எவன் வேண்டுமானாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், எனக்கும் உங்களுக்கும் அது ஒரு பிடித்த மார்க்கமாக அழகானதாக இருக்க வேண்டும். தூதரை நாங்கள் நேசிக்கின்றோம், தூதருடைய செயல்களை நேசிக்கின்றோம், தூதருடைய முன்மாதிரிகளை நேசிக்கக்கூடியவர்களாக, உண்மையான விசுவாசிகளாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். என்னை சூழ இருக்கின்ற கிறிஸ்துவ சகோதரர்களாக இருக்கட்டும், இந்து சகோதரர், யார் என்ன வேணாலும் சொல்லு, என் தூதர் இப்படி ஒரு முன்மாதிரியை காட்டி தந்திருக்கின்றார்கள், எனக்கு பிடித்திருக்கின்றது, எனக்கு விருப்பமாக இருக்கிறது, நான் அதை செய்கிறேன், என்ன வேணாலும் சொல்லிட்டு போ என்று நானும் நீங்களும் இஸ்லாத்தை அழகானதாகவும் இஸ்லாத்தை விரும்பக்கூடியவர்களாகவும் அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுது. எனவே இன்னைக்கு நாங்கள் 1000 காரணங்களை சொல்லலாம். இதை விட 1,00,000 காரணங்கள் சொல்வதற்கு பொருத்தமான ஒரு காலத்தில், எங்களை விட முதிகள் அதிகமாக இருந்த ரசூலுல்லாஹ் காலத்தில் கூட இப்படி எந்த காரணத்தையும் சொல்ல ரசூலுல்லாஹ் சொல்ல முடிய வாருங்க, ஆயில போடுங்க. ஏன்னா அது சுன்னா, நபி வழி. எனவே அந்த சுன்னாவை நாங்கள் பின்பற்றணும், கடைபிடிக்கணும். அது சரி. முடிய வாடுறது,
ரசூலுல்லாஹ் வலதிலிருந்து வார சொல்கிறாங்க. நாங்கள் வலது கையால் வாடுறோம், ஆனால் வார ஆரம்பிக்கும் போது இங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த பக்கம் வந்து இடது பக்கம், தலையினுடைய வலது பக்கம் இங்கே இந்த பக்கம் இருக்குது. வலது கையால் ஆரம்பித்து வலதுலேருந்து வாரவும் போகணும். அந்த ஹதீஸ்ல எப்படி வருது? ரசூலுல்லாஹ் எல்லா காரியங்களையும் வலதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று. முடி வாடுறதுலையும் வலதை விரும்புவாங்க. நாங்கள் எப்படி பழகிட்டோம் என்று சொன்னால், கண்ணாடி முன்னாடியும் ஏதோ இப்படி வாரி தான் பழகிட்டோம். இது இடது பக்கம். இடது பக்கம் நம்ம ஆரம்பிக்கக்கூடாது, வலது பக்கம் தான் ஆரம்பிக்கணும். அதே போல் பல் துவக்குகின்ற போதும் நாங்கள் ப்ரெஷ்ஷை வந்து முதல்ல இந்த பக்கத்துலேருந்து தான் தீட்ட ஆரம்பிப்போம். இல்லை, இது வலது பக்கம் உள்ள பல்லுகள், இது இடது பக்கம் உள்ள பல்லுகள். முதல்ல வலது பக்கத்தை தான் தீட்டணும். நம்ம பழகிட்டோம் அப்படி. நம்ம இந்த பக்கம் போட்டு விலகிட்டு தான் அல்ல இங்கே ஆரம்பித்து தான் அங்கே வரணும். முடியலே அப்படிதான், இந்த பக்கம் நாங்கள் ஆரம்பித்து தான் இந்த பக்கம் வரணும். தாடியை வாடுறோமா, இந்த பக்கம் வாரிட்டு தான் இந்த பக்கம் வரணும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், முடியை வாருகின்ற போதும் வலதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்றத. எனவே முடியில் இன்னென்ன விஷயங்களை நாங்கள் செய்கின்ற போது அது வணக்கமாக மாறும். முடியை கவனிக்கிறது இஸ்லாம் வணக்கம் என்று சொல்கின்ற ஒரு மார்க்கம். ஆரம்ப செய்தியை பார்த்தோம், மங்கான லஹு ஷஅரு, யார் இடத்துல முடி இருக்குது அவன் அதை கண்ணியப்படுத்தட்டும், அதுக்கு மரியாதை கொடுக்கட்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. ஏன்னா இது ஏண்ட முடியா, இது ஏன் தலையா, அல்ல எனக்கு தந்த ஒரு அமானிதம். அல்ல மொட்டை அடித்து சும்மா இருக்கலாம், அல்ல முடியே இல்லாமல் சும்மா இருக்கலாம். முடி இருந்துச்சுன்னா முடியை கண்ணியப்படுத்தணும். அழகாக அதை வாரி அதை படிய வச்சு அதுக்கு ஆயில போட்டு ஒரு அழகான மனிதனாக ஒரு தோற்றமாக. ஏன்னா அல்லாஹ் இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்பு ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்பக்கூடியவன். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அனைத்தும் அழகானவைகள், அந்த அழகை விரும்பக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். இது முதல் செய்தி. ரெண்டாவது, செருப்பணிகிறது. இந்த செருப்பணிகிறதுலையும் நாங்கள் வந்து முதல்ல வலது காலை தான் போடணும். சில பேர் என்ன செய்யறதுன்னா, அந்த இடத்துல போட்டு இடது தான் ஃபெஸ்ட்டுக்கு போடுறது. ஷூ போடும்போது, சாக்ஸ் போடும்போதும் பாருங்க, முதல்ல இடதை போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வலதை போடுவோம். இல்லை, ஏன்னா வலது கை உள்ளவங்களுக்கு இடது கால் தான் அவங்களுக்கு தோதுவாக இருக்கும். இடது காலை தான் ஃபெஸ்ட்டுக்கு கொண்டு வருவாங்க. நாங்கள் அப்படி பழகிட்டோம். அப்படி இல்லை, நாங்கள் வலது காலை தான் கொண்டு வரணும். செருப்பு அணிகின்ற போதும் சரி, நாங்கள் வந்து ஷூ போடுகின்ற போதும் சரி, சாக்ஸ் போடுகின்ற போது வலதை தான் கொண்டு வரணும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அப்படி இல்லாட்டி ரெண்டு செருப்பு ரெண்டு இடத்துல இருக்குது. முதல்ல இடது கால செருப்பு கிடைச்சி இடதை போடக்கூடாது, ரெண்டையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து வைத்து விட்டு வலது காலை போட்டு விட்டு அதற்கப்புறம் இடது காலை போடக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எனவே ரசூலாங்க செருப்பு அணிகிறதுல நின்று எப்படி அதை அணியணும் என்று காட்டி தர்றாங்க. இப்படி எங்கேயாச்சும் சின்ன பிள்ளைக்கு இன்றைக்கி மொண்டிசோரில் இந்த எல்கேஜியில் வந்து பாடம் நடத்துகிற ஒரு விஷயம் இது. எல்கேஜியில் வந்து எப்படி நீ சாப்பிடணும், எப்படி நீ ட்ரெஸ் போடணும், சின்ன பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். என்னன்னா இதில் எல்லாத்துலையும் ஒரு மூமின் கரெக்டாக இருக்கணும். அவனை பார்த்தா வந்து இவன் இந்த சின்ன விஷயத்தில் கூட இவன் இவ்வளோ கரெக்டாக இவ்வளோ சூப்பராக இருக்கிறானே என்று மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருப்பதற்கு இஸ்லாம் கற்றுத்தருது. எனவே செருப்பை கூட எப்படி போடணும் என்று சொல்லித்தரக்கூடிய மார்க்கம். அடுத்து ட்ரெஸ்ஸு போடுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இதா லபிஸ்தும், உங்களில் யாராவது ஒரு ஆடை அணிகின்றார்கள் என்றால், வைதா தவத்தாத்தும், உங்களில் யாராவது ஒரு உது செய்வதாக இருந்தால், ஃபபுதஉ பிஐமானிக்கும், வலதிலிருந்து வலது பக்கமாக நீங்கள் அதை ஆரம்பியுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். இந்த ட்ரெஸ்ஸு போடுறது இருக்குதுல்ல, இது வந்து இப்போ எங்ககிட்ட வந்து மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு ரிஸ்க்கு தான், கஷ்டம் தான். நாங்கள் இடத்துக்கு பழகிருந்தோமே. ஆனால் ஒரு சட்டை எடுத்தால் கூட முதல்ல இந்த கை போகும், அதுக்கப்புறம் இந்த கை வரும். பேண்ட் எடுத்தால் கூட முதல்ல இந்த கால் இடது கால் போகும், அதுக்கப்புறம் இடது கால் வலது கால் வரும். சின்ன வயசுலேருந்தே தாய் தான் இதை பழக்கணும். இதில் நிறைய நல்ல பழக்கங்கள் தாயோடு சம்பந்தப்பட்டதான். அதான் மார்க்கம் உள்ள பெண்ணை ரசூலுல்லாஹ் திருமணம் முடிக்க சொல்கிறாங்க. மார்க்கம் உள்ள பெண்ணை திருமணம் முடித்தா அந்த மார்க்க விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான் அந்த பெண்மணி. அந்த காலை அந்த சின்ன வயசுலேயே பேண்ட்டை போடும்போது நம்ம காலை தூக்க சொல்லும்போது இடது கால் அந்த புள்ள ஃபஸ்ட்டுக்கு தூக்கும். இல்லை, அதை தூக்காதீங்க, வலது காலை தான் தூக்க வைக்கணும். கையை தரும் அந்த புள்ள இப்படின்னு நம்ம தான் பழக்கணும். 2 வயசு பிள்ளைக்கு நீ இந்த கையை கீழே போடு, இந்த கையை தான்னு சொல்லி வலது கையை எடுத்து அந்த சட்டையை அந்த டிஷர்ட்டை பெனியனை போட வைக்கணும். நம்ம தான் போட வைக்கணும். பேண்ட்டை போடுகின்ற போது வலது காலை போட்டு நம்ம பழக்கணும் வைங்களே, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு மாதம் பழகிட்டேன்னா அந்த புள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கையை தூக்கினால், ஓ இது இல்லை இது என்று கையை தூக்கிடும். காலை வந்து அந்த புள்ளையே என்ன செய்யும், வலதை வந்து அதுவாக தரும். நாங்கள் சிரமப்படுத்தவே தேவையில்லை. அதுக்கப்புறம் விட்டுடலாம் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் மௌத்து வரைக்கும் அவனுக்கு வலது தான் வரும், வலது கை தான் வரும், வலது கால் தான் வரும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆடை அணிகின்ற போது
மேலாடையும் சரி கீழாடையும் சரி வலதை முற்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்றத எங்களுக்கு பார்க்கலாம். அதில் நாங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஆடை அணிகின்ற போது பிஸ்மில்லான்னு சொல்லிக்கொள்ளணும். புத்தாடை அணிகின்ற போது அதுக்குன்னு தனியான துவா இருக்குது. நீங்கள் எந்த ட்ரெஸ் போடுறதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை போடுகின்ற போது உடம்புக்கு பிஸ்மில்லா என்று சொல்லி வலதை முற்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றத எங்களுக்கு ஹதீஸ்களில் பார்க்கலாம். இது போக நாங்கள் சாப்பிட்றது, இன்றைக்கி சாப்பாடை எடுத்துக்கிட்டால் நம்ம இன்றைக்கி ஒரு 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 இன்றைக்கி மாற்று மதத்தில் உள்ள அல்ல இன்றைக்கி ஒரு ஃபேஷன் ஒன்று இருக்குது. ஒரு ஜூஸ் நாங்கள் கடையில் போய் ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணோம்னா ஜூஸில் கொஞ்சமாக வச்சா தான் ஓகே இவனுக்கு நாகரீகம் தெரியும்னு சொல்லுவாங்க. சாப்பாடை கொஞ்சமாக நாங்கள் மிச்சம் வைக்கணும். ஓ இவனுக்கு நாகரீகம் தெரியும். நாங்கள் இறைச்சென்றாலும் வீட்டில் சாப்பிடும்போது நல்லா முள்ளை கடித்து ஒரு சின்ன சதத்துண்டு இல்லாமல் சாப்பிடுவோம். ஆனால் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போகல அதை அங்கங்கே வைக்கணும். வச்சாதான் ஓ இவன் நாகரீகமாக சாப்பிட்றான் இப்படி என்று எங்களை பார்த்து சொல்லுவாங்க. அது நாகரீகம் அல்ல, அது வீண் விரயம். அது வீண் விரயம். எவனோ ஒரு ஒரு மாற்று மதத்தில் உள்ளவன் அதை கண்டுபிடிச்சி இது நாகரீகம் என்று சொல்கிறான். அதை நாங்களும் நாகரீகம் அதுதான் ஃபேஷன் சொல்கிறோம். இல்லை, அது வீண் விரயம். ரசூலுல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கின்றான், யாரெல்லாம் வீண் விரயம் செய்கின்றார்களோ அவர்கள் ஷைத்தானுடைய நண்பர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஷைத்தான் தான் அதை அவங்களுக்கு ஏவுவான். எனவே நாங்கள் வீட்டில் சாப்பிட்ற ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சாப்பிட்ற விஷயத்தில் சொல்கிறாங்கன்னா தட்டை வலிச்சு சாப்பிட சொல்கிறாங்க, கையை சூப்ப சொல்கிறாங்க. நாங்கள் யாராச்சும் வெளியில் போய் சாப்பிடும்போது அல்ல எங்கேயாச்சும் ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிடும்போது வாழை இலையை அப்படி வலிச்சு சாப்பிடுவோமா, தட்டை சாப்பிடுவோமா? பலரும் கிண்டல் பண்ணுவாங்க, கண்ணாடி முகம் பார்க்கலாம்டா, கிண்டல் பண்ணிட்டு போ, நீ இணையில கிண்டல் பண்ணுறது அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை சொல்றவங்க சொல்லிட்டு போகட்டும் என்று நம்ம விட்டுட வேண்டிய. நம்ம இஸ்லாத்தை நேசிக்க வேண்டும், மறுமையை நேசிக்க வேண்டும். இதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவான். இது சுன்னா, நபி வழியை நானும் நீங்கள் நேசிக்க வேண்டும். விரலை சூப்புறோமா? நம்ம பப்ளிக்காக சாப்பிடும்போது விரலை சூப்பிடுறோமா? கிளாஸ்ல இருக்கிற அந்த கிளாஸ்ல அவ்வளோ ஜூஸ் எங்களுக்கு என்னத்துக்கு தர்றான்? குடிக்க தானே தர்றான், வீசுறதுக்காக தர்றான். வீசுறது அது ஒரு ஃபேஷன். அவன் செய்யட்டும், அவன் மாற்றுமது, அவன் ஷைத்தானுடைய கூட்டாளி தான் அவன். நாங்கள் ஷைத்தானுடைய நண்பர்களா? கடைசி அந்த அந்த சொட்டு அந்த தண்ணி வரைக்கும் குடிக்கிறதுல என்ன வரப்போகுது? குடிச்சிட்டு போகிறோம், சிரிக்கிறோம், சிரிச்சிட்டு போ. அந்த ஒரு ஒரு குழாய் தருவோம், அதில் நாங்கள் உரையிறோம், சவுண்டு கேட்குது, கேட்டுட்டு போகட்டும். நீ தான் தந்த, கடைசி வரைக்கும் குடிக்கத்தான் தந்திருக்கிற எல்லாத்தையும் நான் குடிக்கிறேன். ஏன் இஸ்லாம் எனக்கு அப்படி வழிகாட்டுது, இதில் என்ன வரப்போகுதுன்னு நாங்கள் அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எனவே அதை எவ்வளவு அதில் இருக்குதோ அதை அப்படியே குடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சாப்பாடுண்டா மொத்தத்தையும் வலிச்சு அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் அதை வலிச்சு சாப்பிட முடியும், அதையும் சாப்பிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பார்ப்பவர்கள் பார்க்கட்டும், சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், கிண்டல் பண்ணார்கள் அப்படின்னு விட்டுட்டு போய்கிட்டே இருக்க. எனக்கு மறுமையும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அந்த திருப்தியும் வேண்டும் என்று வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே சாப்பிட நம்ம உட்கார்ந்தோம் வேண்டாம், வீட்டிலே அந்த பழக்கத்தை கொண்டு வந்துடணும். வாப்பாவோடு உட்கார வைக்கணும் சாப்பிட. எந்த சோத்து மணியும் கீழே கொட்டாமல் அதை சாப்பிட்றதுக்கு நாங்கள் குழந்தைகளுக்கு பழக்க வேண்டும். ஒரு இறைச்சி நாங்கள் ஓரமாக ஒரு கருவேப்பிலையோ இறைச்சியோ பட்டையோ ஓரமாக வைக்கிறதாக இருந்தால் கூட அதில் சோத்து மணிகள் இருந்தால், சின்ன சின்ன பருக்கைகள் இருந்தால் அதை கூட எடுத்துட்டு அந்த பட்டையை மாத்திரம், கருவேப்பிலையை மாத்திரம், முல்லை மாத்திரம் ஓரமாக போடும். நாங்கள் தான் பழக்கணும். ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் 1 மந்த் பழக்கிட்டோம் என்று சொன்னால் அதுக்கப்புறம் பிள்ளைக்கு தெரியும் எப்படி சாப்பிடணும். ஒரு பருக்க சோத்தை கூட வீண் விரயம் செய்யக்கூடாது அப்படின்றது. தட்டை எப்படி வலிக்கணும் என்றதை காட்டி கொடுக்கணும். ஒரு காலத்தில் என்ன செய்வாங்கன்னு வலிச்சு அதில் தண்ணியை ஊற்றி மொத்தமாக கழுவி குடிப்பாங்க. ஏன்னா அதில் எதுவுமே வீண் விரயம். ரசூலுல்லாஹ் அங்கே சொல்கின்றார்களா இல்லையா? ஷைத்தானுக்கு நீங்கள் சாப்பாடை மிச்சம் வைக்காதீங்க, எந்த சாப்பாட்டில் பரக்கத்து இருக்கும் என்று தெரியாது, எனவே முழுமையாக நீங்கள் சாப்பிடுங்க. அதே நேரத்தில் எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நாங்கள் சாப்பிடணும். அதுக்கு மேலே அதிகமாக எடுத்துட்டு இதுக்கு மேலே சாப்பிட முடியாது, நம்ம அலைஞ்சிட்டு வச்சு உமாவுக்கும் சாப்பிட முடியாது, வாப்பாவுக்கும் சாப்பிட முடியாது, அப்படியே கொண்டு போய் குப்பலை கொட்டுறோம். அப்படி இல்லை, பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும். உனக்கு 2 வாய் தான் சாப்பிட முடியும், ஃபஸ்ட்டுக்கு 2 வாய் எடு, அதுக்கப்புறம் சாப்பாடு தேவையா இன்னொரு வாய் எடுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் சோறு போட்டுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ரொட்டி எடுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் சின்ன சப்பாத்தி எடுத்துக்கோங்க. ஒன்றாவதுக்கே எல்லாத்தையும் போட்டு நம்ம என்ன செய்யறான், அவன் சாப்பிடணும் மொத்தமாக போட்டு கொடுத்தா அவன் மீய வச்சிடுறான். அதுக்கப்புறம் யார் சாப்பிட்றது? மூடி வைப்போம், அப்புறம் சாப்பிடுவாங்கன்னு அதுக்கப்புறம் யாருமே சாப்பிட மாட்டாங்க, வீண் விரயமாகிடும். எனவே எங்களுக்கு போதுமான சாப்பாட்டை நாங்கள் தான் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நாங்கள் தான் அவர்களுக்கு பழக்க வேண்டும். எங்களுக்கு போதுமானதை நாங்கள் ஹோட்டலுக்கு போய் ஆர்டர் பண்ணுவோம், மேலதிகமாக ஆர்டர் பண்ணி ஒன்று வச்சுட்டு போவோம், அல்லது வீசுவோம், அல்லது வீட்டில் கொண்டு ஃப்ரிட்ஜில் மாத கணக்காக அது கிடக்கும், நாங்கள் யாருமே சாப்பிட மாட்டோம். இது எல்லாமே பாவமான காரியம், வீண் விரயமான காரியம். எங்களுடைய பரக்கத்தை அல்லாஹ் குறைப்பான்.
எங்களுடைய பரக்கத்தை, பொருளாதார அபிவிருத்தி அல்லாஹ் வந்து நீக்கி விடுவான். காசு அதிகமாக இருக்கிறனால தானே இது. ஒரு கஷ்டமான குடும்பத்தில் போய் பாருங்க, ஒரு பருக்க சோத்தை வந்து அவங்க வீணாக்குறாகாண்டு, ஏதாச்சும் சாலனத்தை வீசுறான்னு பாருங்க, ஆனத்தை ஃப்ரிட்ஜில் போட்டு மிச்சம் வச்சு 2 நாளைக்கு 3 நாளைக்கு சாப்பிடுவாங்களா இல்லையா? ஏன்னா அதனுடைய பெருமதி அவங்களுக்கு தெரியும். அல்ல எங்களுக்கு பரக்கத்தை அபிவிருத்தியை தருவதனால நாங்கள் வீண் விரயம் ஒருபோதுமே செய்து விடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் இஸ்லாம் எங்களுக்கு அழகாக வழிகாட்டி இருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் அதை மறந்து வாழுகின்றோம், அல்லது பொடுப்போக்காக இருக்கின்றோம், அல்லது நாங்கள் வாழக்கூடிய சூழல் அது ஏதோ ஒரு அசிங்கமான அல்லது எல்லாரும் பார்த்து கிண்டல் செய்யக்கூடிய ஒன்றாக எங்களுக்கு ஒரு தோரணையை காட்டுது. இது எல்லாத்திலையும் நாங்கள் ஓரமாக வைத்துவிட்டு, எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அழகான முன்மாதிரியை காட்டி தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் அழகானவன், அழகானதையே தூதரின் மூலமாக எனக்கு வழிகாட்டி இருக்குது. இந்த அழகை நான் பின்பற்ற வேண்டும். இந்த அழகை பின்பற்றுவதன் மூலமாக மறுமையில் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவான். எனவே அந்த சொர்க்கத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நானும் நீங்களும் இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னும் ஓரிரு தினங்களில் புனிதமிக்க துல்ஹஜ் மாதத்தை நானும் நீங்களும் அடைய இருக்கின்றோம். துல்ஹஜ் மாதத்தில் முதல் 10 நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான நன்மைகளை, சதக்காக்களை செய்யக்கூடிய நாட்களாக எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தந்திருக்கின்றார்கள். எனவே அந்த முதல் 10 நாங்கள் அதிகமான நன்மைகளை, சதக்காக்களை, வணக்கங்களை செய்யக்கூடியவர்களாக நானும் நீங்கள் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் குர்பானிக்காக நிய்யத்து வைத்தவர்கள் பெரும்பாலும் 28ஆம் தேதிக்கு அப்புறம் பிறை பார்க்க ஆரம்பிப்பார்கள். அதுக்கு முன்னாடியே தலைமுடியாக இருக்கட்டும், எங்களுடைய நகங்களாக இருக்கட்டும், மற்ற காரியங்களாக இருக்கட்டும், அதை நாங்கள் முன்கூட்டியே செய்து கொள்ளணும். பிறை தென்பட்டதுக்கு அப்புறம் அதற்காக நிய்யத்து வைத்தவர்கள் முடிகளையோ நகங்களையோ மற்ற முடிகளையோ அவங்களுக்கு நீக்க முடியாது. ரசூலுல்லாஹ் அதை குர்பானி எப்போ நிறைவேற்றுறீங்களோ அதுக்கப்புறம் தான் அதுகளை செய்யணும்னு எங்களுக்கு வழிகாட்டிருக்கிறாங்க. எனவே பிறை தென்படுறதுக்கு இன்னும் ஒரு 3 நாள் 4 நாள் இருக்குது. அதுக்குள்ளே எங்களுடைய அந்த முடிகளோட நகங்கள் எங்களுக்கு வெட்டுறதாக இருந்தால் அதுகளை செய்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு எங்களுக்கு செய்யவே முடியாது. எனவே அந்த சின்ன சின்ன ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சுன்னாக்களை நாங்கள் கடைப்பிடித்து, அதே நேரத்தில் இப்ராஹிம் நபியுடைய, ஹாஜரா அம்மையாருடைய, இஸ்மாயில் நபியுடைய தியாகத்தை சொல்லக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு குடும்பத்தினுடைய தியாகத்தை எனக்கும் உங்களுக்கும் முன்மாதிரியாக சொல்லித்தந்த ஒரு மாதம். முடிந்த அளவுக்கு அதை படிப்பினையாக நாங்களும் பெறுவதோடு அந்த 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 குடும்பத்தினுடைய அந்த செய்திகளை, அந்த கதைகளை எங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லி மார்க்கத்தில் எப்படி உறுதியாக இருக்க வேண்டும் என்றதை எங்களுக்கு இந்த மாதத்தில் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். எனவே அப்படி சொல்லிக் கொடுத்து குழந்தைகளை கொள்கையில் உறுதி உள்ளவர்களாக ஆக்குவதற்குண்டான முயற்சிகளில் பெற்றோர்களாகிய நானும் நீங்கள் ஈடுபடுவோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக.